இது எல்ஜி இன்வெர்டர் சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். கஸ்டமர் கூலிங் வரலன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. பிளேஸ் போய் செக் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் கூலிங் வரலங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஃப்ரிட்ஜை விசிட் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜை ரன் பண்ணி பார்த்தா ஃப்ரிட்ஜ் ரன் ஆகுது, பட் கூலிங் சுத்தமாக இல்லை. ஸோ ஃப்ரீசர் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்கும், ஐஸ் எடுக்கிறப்ப ஏதாவது குத்திருப்பாங்கன்னு நினச்சி ஃப்ரீசர் ஃபுல்லாக விசிட் பண்ணி பார்த்தாச்சு. எந்த டேமேஜுமே இல்லை, பட் ஃப்ரிட்ஜ் ரன் ஆகுது, கூலிங் வரல. அப்புறம் பேக் சைடு செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது கண்டென்சர் எண்ட் ஆஃப் பார்ட் ட்ரையர் பக்கத்தில் எங்கேயோ லீக் இருக்கு, கேஸ் சுத்தமாக இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரிட்ஜை ஷிஃப்ட் பண்ணி வைக்கிறதுக்காக தூக்குனப்ப தான் கண்டென்சர் காயில் கை வச்சு தூக்கியிருக்காங்க. ஸோ கண்டென்சர் டு ட்ரையர் வெல்டிங் பண்ண இடத்துல வீக்காக இருந்த இடத்துல கை வச்சு தூக்குனதுனால அந்த இடம் டேமேஜ் ஆகி அங்கே தான் வந்து லீக் ஆயிருக்கு, கேஸ் லீக் ஆயிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரிட்ஜ் ரன் பண்ணி பார்க்குறப்ப அந்த இடத்துல ஆயில் வந்து வெளில வந்துட்டு இருக்கு. ஸோ இதனால தான் வந்து கூலிங் வரல, கேஸ் ஃபுல்லாகவே வெளியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் கஸ்டமர்கிட்ட லீக் ஆகிற இடம் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட காமிச்சிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்ரஸரில் உள்ள சர்வீஸ் போர்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டு அதில் வந்து NRV நான் ரிட்டர்ன் வால்வு செட் பண்ணி வெல்டிங் பண்ணியாச்சு. அடுத்ததாக லீக் ஆன இடத்துல இருந்து ஓல்டு ஃபில்டர் ட்ரையரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு கண்டென்சர் காயில் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து புதுசாக இந்த இடத்துல ஃபில்டர் ட்ரையர் போட்டு வெல்டிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ட்ரையர் வெல்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே கம்ப்ரஸரை ரன் பண்ணி ஒரு தடவை கண்டென்சரை வந்து நல்லா ஃப்ளஷ் அவுட் பண்ணியாச்சு. ஃப்ளஷ் அவுட் பண்ணிட்டு புது ஃபில்டர் ட்ரையர் போட்டு வெல்டிங் பண்ணியாச்சு. கேப்லரி அண்ட் கண்டென்சர் காயிலுக்கு வந்து ஃபில்டர் ட்ரையரை கனெக்ட் பண்ணி வெல்டிங் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் மேனிஃபோல்ட் கேஜி அண்ட் வேக்யூம் பம்பை கனெக்ட் பண்ணி வேக்யூமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வேக்யூம் ஓரளவுக்கு லாங் டைமில் போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ்க்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்கு பம்பு. வேக்யூம் பம்போட சவுண்ட் மாறினோடனே வேக்யூமை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்து லீக் ஏதாவது இருந்தால் திரும்ப வந்து ஜீரோக்கு மூவ் ஆயிரும் 30 இன்ச்சஸ்லேருந்து. அது ஆகலைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது எல்ஜி சிங்கிள் டோர் லேட்டஸ்ட் இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் தான், R600A ரெஃப்ரிஜரண்ட். இப்போ கேஸ் சார்ஜிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சிலிண்டரை கனெக்ட் பண்ணி வால்வு இப்போ தான் ரிலீஸ் பண்ணி கேஸ் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 600 கேஸை பொறுத்தளவு பேக் ப்ரெஷர் 0 to 1 PSI வைக்கலாம். வேக்யூம் பண்ணி 30 இன்ச்சஸ்ல இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சார்ஜ் பண்ணி ஜீரோக்கு வந்து நிற்கிது இப்போ தான். ஸோ ஃப்ரிட்ஜ் நல்லாவே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஆஃப்டர் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள ஃப்ரீசரை திறந்து இப்போ தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கூலிங் வந்து நல்லாவே ரீச் ஆகுது. ஃப்ரீசரில் மேலே ஐஸ் லேயர் நல்லா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. -19 காட்டுது. இது வந்து நான் கான்டாக்டபிள் தெர்மல் கன்னு. ஸோ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வாங்கியிருந்தது, ரொம்ப நாளாக ஒர்க் ஆகாமல் இருந்தது. இப்போ தான் ரெடி பண்ணேன். பட் இது கரெக்டாக எக்ஸாக்டாக வேல்யூ காட்டுதாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஃபிசிக்கலாக செக் பண்ணுறப்ப சில்னஸ் நல்லாவே வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.